சென்னையில் பறக்கும் படையினரால் இதுவரை 18 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யும் பணியை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் விளக்கமளித்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கூடுதல் ஆணையாளர்கள் மூலம் தேர்தல் பணிகள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 3 அணிகளின் அடிப்படையில் 112 குழுக்கள் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் ஸ்மூத்தாக நடந்து கொண்டிருக்கு. நேற்றைய தினம் வரை நம்ம சுமார் 18 லட்சம் ரூபாய் நம்மளோட நிலையான குழுவும் மற்றும் பறக்கும் படையினால் பிடிக்கப்பட்டது. தற்பொழுது நமக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 48 பறக்கும் படை, 48 வீடியோ மானிட்டரிங் டீம், ஸ்டாட்டிக் டீம், நிலையான டீம், அப்புறம் 16 அந்த வீடியோ மானிட்டரிங் டீம்ஸும் ஆக மொத்தம் 112, அதுவும் 3 ஷிஃப்ட் அடிப்படையில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பணிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது.